Good morning all. So I'm going to handle science and tech for you. Okay, right. So first basic science and tech என்ன மாதிரி questions நம்ம பார்க்க போறது இல்ல, because ஒவ்வொரு டாபிக் முடிய நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வரலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ஓகே நம்ம படிக்கிற டாபிக்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்கிற டாபிக்ஸும் எக்ஸாமில் வர்றதும் சிமிலராக தான் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால ஒரு டாபிக் முடிச்சு நம்ம ரிலேட்டட் பிவைக்யூ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங்கில் பார்க்கலாம். ஓகே, தென் என்ன சிலபஸ், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன சிலபஸ்ன்னு பார்ப்போம். ரைட், எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நோட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஓகே சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக மட்டும். தென் அதுக்கப்புறமா பேசிக்ஸ்லேருந்து இருப்போம். டுடே we are going to discuss about பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ரைட், ஸோ பயோடெக்னாலஜி அதோட பேசிக்ஸ் என்ன, தென் லைட்டாக கொஞ்சம் லைக் அப்கிரேடடாக அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று ரெண்டு. ஓகேங்களா? ரைட், ஸோ நாளைக்கு பார்க்குறப்போ ரொம்ப டெப்த்தான டாபிக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேசிக்ஸாக இந்த செல்லு அதில் என்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, டிஎன்ஏனா என்ன, இந்த மாதிரி தான் இன்னைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? ரைட், ஸோ ஃபஸ்ட்டு என்ன மாதிரி கொஷின்ஸ் வந்துட்டு இதோட வெயிட்டேஜ் என்ன, சிலபஸ் என்ன. ஓகே, ஸோ எஸ்சி நீங்கள் வந்துட்டு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோதான் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸும் தான் ப்ரிலிம்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ரைட், அதுக்கு மேலே டெப்த்தாக எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் வெறும் என்சிஆர்டி புக்ஸ் படித்தா போதுமான்னு கேட்டால் ஆக்சுவலாக பத்தாது. ஓகேங்களா? ஸோ என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து ரொம்ப மைல்டாக தான் கொஷின்ஸே வரும். ஓகே, பட் உங்களுக்கு டெப்த்தான கான்செப்ட்ஸ் எல்லாமே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பேசிக்ஸ் வந்துட்டு படிச்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? ரைட், ஸோ அதனால ஜென்ரல் சயின்ஸ் என்சிஆர்டிஸ் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இல்லாமல் இருந்து வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இன்ஜினியரிங்கு கம்ப்ளீட், அதாவது பயோ ரிலேட்டட் திங்ஸ் இதுவே நம்மளுக்கு மறந்து போயிருக்கும். சிலருக்கு பயோடெக்னாலஜி இந்த சைடு நல்லா தெரியும், சைபர் எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? ரைட், ஸோ அதனால பேசிக்ஸாக எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, தென் இதுவே வந்துட்டு மெயின்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டெவலப்மெண்ட்ஸ், அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ரைட், ஸோ ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நாசாவில் பண்ணுறதா இருக்கட்டும், இஸ்ரோவில் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பேஸு அண்ட் உங்களுக்கு வந்துட்டு லைக் பயோடெக், நானோடெக், நியூக்ளியர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு கவர் ஆகும் டெக்னாலஜின்றப்போ. ஓகேங்களா? ஸோ அதில் பேசிக்காக என்னெல்லாம் வந்துட்டு கரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஓகே, தென் டெய்லி யூசேஜ், நீங்கள் ஒரு டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த டூத் பேஸ்ட் வந்துட்டு ஆசிடா பேஸா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக் நாலேஜஸ் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ரொம்ப பேசிக்ஸ் இதெல்லாம். ஓகே, ரைட், தென் அதோடைய அச்சீவ்மெண்ட்ஸ், இந்தியாவில் என்னென்னலாம் வந்துட்டு இந்த ஃபீல்டில் அச்சீவ் பண்ணுறாங்க. ஓகே, தென் இண்டிஜினைசேஷன், ஸோ நம்ம டெவலப் பண்ணுற டெக்னாலஜிஸ் என்னென்ன. மேஜராக அந்த இண்டிஜினைசேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று இந்த பயோடெக் ரிலேட்டட் திங்ஸ் வரும், அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு டிஃபென்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜராக இந்த இண்டிஜினஸ் சைடில் வந்துட்டு வர்றது. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஐடி, கம்ப்யூட்டர், ஸ்பேஸ், ரோபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, இது எல்லாமே. ஓகே, ஸோ ரிலேட்டடான இஷ்யூஸ் என்னென்ன, எத்திக்கல் கன்சர்ன்ஸ் என்னென்ன, ஓகே இது எல்லாமே வந்துட்டு மெயின்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ரைட், ஸோ இப்போ ட்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் எப்படி கொஷின்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்தோன்னா பேசிக்கில் இருந்து ஜென்ரலாக வெயிட்டேஜ்னு பார்த்தா ப்ரிலிம்ஸில் லைக் ஃப்ரம் 11 to 15 கொஷின்ஸ் வரைக்குமே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 16 கொஷின்ஸ் ஐ திங்க். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு 10, அதுக்கு முன்னாடி ஒரு 11ன்னு சொல்லி லைக் யூஸ்வலாகவே 11லேருந்து 16 கொஷின்ஸ் வரைக்குமே பேட்டர்ன் வந்துட்டு இருக்கும், யூஸ்வலாக கேட்பாங்க. ஓகே, ஸோ லைக் 2 years பேக் 9 கொஷின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ரைட், ஸோ இட் டிஃபர்ஸ். பட் ஆனால் பேசிக்காக வந்துட்டு ஓரளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய டாபிக் தான். நாட் லைக் யூர் ஸ்டாட்டிக், திஸ் இஸ் லைக் வெரி வெரி டைனமிக். ஓகேங்களா? ஸோ இந்த 10-15 கொஷின்காக நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ரைட், ஸோ இப்போ ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கு நிறைய வெயிட்டேஜ் தரணும், ஏன்னா அது என்றைக்குமே மாறாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்துட்டு டிஎன்ஏ டெக்னாலஜின்னு ஒன்று நீங்கள் படிச்சிருப்போம், முக்கிய டிஎன்ஏ பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு போவோம், பார்த்தா அதுலேயே ஏதோ அட்வான்ஸ்டாக ஒரு கான்செப்டில் ஒரு லைனில் கேட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ படித்தோமே, இது ஒன்றை பார்க்காம விட்டோமே அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கிறப்போ எப்படி கொஷின்ஸ் வரும், எந்த டாப்பிக்கில் வரும்னே நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ரைட், ஸோ அதனால சோர்சஸ்ன்றது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்லி இட் இஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்குன்னு ப்ராப்பராக இப்போ லக்ஷ்மிகாந்த், ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறோட இந்த மாதிரி எந்த புக்ஸுமே கிடையாது. ஓகே, பேசிக்லி இட் இஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர். ஓகேங்களா? நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? ஓகே, ரைட், ஸோ இப்போ நம்ம முடிஞ்சால் மைக்ரோ டாபிக்ஸ் கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சும்மா நெட்டில் வந்துட்டு மைக்ரோ டாபிக்ஸ்னு டைப் பண்ணிங்க. இதுக்குன்னு கிடையாது, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். ஓகேங்களா? மைக்ரோ டாபிக்ஸ்னு போட்டு, அதுவும் எஸ்பெஷலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மைக்ரோ டாபிக்ஸ் போட்டிங்கன்னா லிஸ்ட் நிறைய வரும். அதில் ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு என்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அது என்ன ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது இப்படி இருக்கே சயின்ஸ் அண்ட் டெக்குன்றப்போ ரொம்ப டெப்த்தாலாம் கொஷின்ஸ் வராது.
மேலோட்டமாக தான் இருக்கும், ஆனால் அந்த வேர்டு நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்காது. அவ்வளோதான். டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த நேம் புதுசாக இருக்கும், பட் அது ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது அவ்வளோ டெப்த்தானதெல்லாம் கிடையாது, பேசிக்கானது தான். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து கொஷின்ஸே வரும், ரொம்ப டெப்த்தாலாம் கேட்டுற மாட்டாங்க. ஓகே ரைட், அது ஒன்று. ஓகே தென் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸில் யூஸ்வலாக 2 to 3 questions. ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் 4 questions கேட்டிருந்தாங்க, அதுக்கு முன்னாடி 3 questions, அதுக்கு முன்னாடி 2 questions. ஸோ 2லேருந்து 4 மேக்ஸிமம், யூஸ்வலி ரெகுலராக ஆவரேஜாக கேட்குறது 3 questions. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ அதுவும் வந்துட்டு சயின்ஸ் உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்குமே கொஞ்சம் வெயிட்டான டாபிக் தான். ஓகே, தென் இது வந்துட்டு சிலபஸ் ஓரியன்ட். தென் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றது இப்போ நம்ம சொன்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்குறீங்கல்ல, ரைட்? ஸோ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை போய் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். சயின்ஸ் சென்டருக்கு நம்ம கிளாஸ் முடிய சொல்லிடுவோம், பட் அது போக பிஒய்க்யூவை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன செக்டார்லேருந்து கொஸ்டின்ஸ் வருதுன்னு தெரியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃபியூயல் செல்லு, ஓகேங்களா, இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் கொஸ்டின் வரும், அதில் பேசிக்ஸாக என்னென்னலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஓரியன்ட் பார்ட்லேருந்து தான் கொஸ்டின் வரும். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இப்போ டிஎன்ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க, அதோடைய அப்ளிகேஷன்லேருந்து தான் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி மைக்ரோ டாபிக்ஸ் பார்த்து வச்சுக்கணும், அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் வருது அப்படின்னா அது என்னன்றதை எடுத்து ஒரு 1 லைன்லையோ 2 லைன்ஸ்லையோ ஹிண்ட் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா இது போதும் ஃபஸ்ட்டு. ஓகே ரைட். ஸோ என்னென்ன டாபிக்ஸ்ன்றது இப்படி நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறப்ப உங்களுக்கே அது தெரிஞ்சிடும், எதெல்லாம் படிக்கணும், எதெல்லாம் டச் பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இப்போ லைக் அதாவது ரொம்ப நம்ம வந்துட்டு டெப்த்தாக பார்க்கல. ஓகேங்களா? பேசிக்காக இது நீங்கள் இப்போதைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா மெடிசன், ஸ்பேஸ், நானோடெக், பயோடெக், தென் ரொபோட்டிக்ஸ், அதெல்லாம் மிஷன்ஸ் ஓரியன்டாக வருது. ஏஐ மிஷன், குவாண்டம் மிஷன், இந்த மாதிரி மிஷன்ஸ்ன்னு தனியாக போட்டிருந்தாங்கன்னா அது ரிலேட்டடாக பார்த்து வச்சுக்கணும். ஓகே, தென் சைபர் செக்யூரிட்டி, ஐடி ரிலேட்டட். ஓகேங்களா? இதெல்லாம் ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் இருக்கிறது இப்போ. ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபியூவல் செல்லேருந்து கேட்டிருந்தாங்க, ரெனியூபிள்ஸ் ரிலேட்டடாக கேட்குறாங்க, செமிகண்டக்டர்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸு. ஓகே, இதுல இருந்தெல்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வருது, ஸ்ட்ரெயிட்டாகவே ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பற்றிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயரோட. ஓகே ரைட். தென் ஸ்பேஸ் டெக்குன்னு பார்க்குறப்போ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் பேசிக்கான ஸ்பேஸ் டெக். ஓகேங்களா? இப்போ ஒரு எல்லாமே அட்வான்ஸ்டுன்னு கிடையாது, ரொம்ப பேசிக்கானது. ஒரு சூப்பர் நோவானா என்ன, பிளாக் ஹோல்னா என்ன, ஓகேங்களா? ஸோ டுவார்ஃப் பிளானட்ஸ்னா என்ன, ஜெயின் பிளானட்ஸ்னா என்ன, சன் எப்படி இருக்கு, எர்த் எப்படி இருக்கு, டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கு, இந்த மாதிரி பேசிக்ஸாக இருக்கும் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். பல்சர்ஸ்னா என்ன, இப்படிலாம் டிஃப்ரெண்டான டேர்ம்ஸ், டார்க் எனர்ஜின்னு இருக்கு. இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் என்ன, நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ பேசிக்ஸான கொஸ்டின்ஸ்ன்ட்டு வர்றப்போ இந்த மாதிரி கொஸ்டின் சயின்ஸ் அண்ட் டெக்ல, அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜிலேருந்து வரும். தென் அது போக பயோடெக்ல வைரஸ், பாக்டீரியான் இருக்கு பார்த்தீங்களா, பிகாஸ் தே ஆர் த பேத்தோஜன்ஸ், டிசீஸ் காஸ் பண்ணுறது, ரைட்டா? ஸோ அதனால அதோட பேசிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஒரு வைரஸ்னா எப்படி பிஹேவ் பண்ணும், இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ப்ரோபயோட்டிக்ஸ் வந்துட்டு கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு வைரஸோட கேரக்டர் எப்படி, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டது. ஓகே, ஸோ அதை பேசிக்ஸாக கேட்கறது இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே ரைட். ஸோ ஸ்பேஸ் டெக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி. தென் அது போக இஸ்ரோவோட மிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நாசாவில் பண்ணுறோம், இல்லை நம்ம வந்துட்டு வேற ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி கூட, ஜாக்ஸாவோடையோ, ஓகேங்களா, இல்லை காஸ்மோஸ் கூடயோ, காஸ்மோஸ் கூடயோ வச்சு பண்ணுறோம். இந்த மாதிரி எல்லாம் புதுசாக நம்ம ஏதாவது டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு இஸ்ரோ கூட பண்ணுறோம், இதெல்லாம் எங்கே வரும், உங்களுக்கு மெயின்ஸில் வரும். ஓகே, ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மேக்ஸிமம் மெயின்ஸில் கேட்டுருவாங்க. ஓகே ரைட். தென் லைக் இந்த ககன்யான், சந்திரயான், ஆதித்யா, இந்த மாதிரி இஸ்ரோவோட மிஷன்ஸ் இது எல்லாமே. ஓகே, தென் அது போக நியூக்ளியர் பாலிசிஸ் எல்லாம். ஓகே, மீன்ஸ் நியூக்ளியர் டெக்னாலஜி. ஓகே, தென் பயோடெக்னாலஜி அண்ட் பயோடெக்னு வர்றப்ப வேக்சின்ஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம், ஜிஎம் கிராப்ஸ், டிஎன்ஏ டெக்னாலஜி, இதெல்லாம். ஓகே, தென் ரொபோட்டிக்ஸ், நானோ, இண்டிஜினைசேஷன், ஸோ மேக் இன் இந்தியா ரிலேட்டடாக. ஓகேங்களா? உங்களுக்கு சயின்ஸில் வந்துட்டு அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியாவை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இப்படி நியூஸஸ் வந்தாலும் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, எதாவது புதுசாக வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டடாக ஆப் கண்டுபிடிக்கிறாங்க, ஓகே,
ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா டக்குனு அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அக்ரியில் வந்துட்டு ஒரு ஆப் கொண்டு வராங்க, பேத்தோஜன்ஸ் ஐடென்டிஃபை பண்ண நம்ம இந்தியாவிலே கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எந்த ஃபீல்டில் அது வரும்? சயின்ஸ் அண்ட் டெக் ஃபீல்டில் வரும். ஓகே, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லா ரிலேட்டட். ஓகே, ஸோ இப்போ ஐபிஆர் பேட்டன்ட் ரிலேட்டடானது, ஜிஐ டேகு, ஓகே, இல்லை எத்திக்கல் இஷ்யூஸ் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரோகசி இருக்குது அப்படின்னா சரோகசின்ற ப்ராசஸ் என்னன்னு நம்ம பயோடெக்கில் படிப்போம். ஓகேங்களா, ரைட். ஆனால் அது ரிலேட்டடான எத்திக்கல் இஷ்யூஸ் என்னென்ன, சரோகசி பண்ணலாமா வேணாமா, அலௌடா இல்லையா இந்தியாவில், இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது. ஓகே, இதெல்லாம் மேஜராக எங்கே வரும்? உங்களுக்கு மெயின்ஸ் டாபிக்ஸில் வந்துடும். ஆனால் சரோகசின்றதுடைய பேசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரைட், அது எங்கே வரும்? உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வரும். ஓகே, இப்படி நீங்கள் வந்துட்டு படிக்கிறப்போ அதை டிவைட் பண்ணி வச்சு பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ன்றது என்ன உங்களுக்கு? ஏஐ, குவாண்டம், தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், செமிகண்டக்டர்ஸ், நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்குறது எல்லாமே, ரைட். தென் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங் டாபிக்ஸ். தென் இவி, ரெனியூபிள். ஓகே, பிகாஸ் நம்மளோட கோல் அதை நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அது ரிலேட்டடாகவே கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகே, தென் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங், ஏஐ, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் பேசிக்ஸ் நம்ம சொல்கிறப்போ பாக்டீரியா, வைரஸ், ஸ்பேஸு, இது ரிலேட்டடாக. ஓகே, தென் மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிமெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னா அதோடைய பை ப்ராடக்ட் என்ன வரும் எக்ஸாம்பிளுக்கு? ஓகே, ரைட். இல்லை இதை வந்துட்டு ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஆடிட்டிவ்ஸை ஆட் பண்ணலாம், கேட்டலிஸ்ட் என்ன, என்சைம்ஸ் என்ன. ஓகே, ஸோ அந்த இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இல்லை வளர்க்குறதுக்கு நம்ம என்ன ரிலேட்டடாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸுமே இருக்கும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம், லைம் ஸ்டோன் டு சிமெண்ட்டா, இதுக்கு நம்ம என்ன அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறோன்றது எங்கேயோ ஒரு இடத்துல இதை நான் எங்கே போய் தேடுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் சயின்ஸ் அண்ட் டெக்ல எப்படி உட்காந்து படிக்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமா உட்காந்து படிக்கிறது நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி பேசிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்மளுக்கு என்சிஆர்டியில். ஓகேவா, ஆல்கலைன் எது, பேஸ் எது, ஓகேங்களா, இதெல்லாமே நம்மளுக்கு என்சிஆர்டியில். ஓகே, ஸோ அதனால் பேசிக்ஸாக என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு என்சிஆர்டி படிங்க. அது போக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட அட்லீஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னு பார்த்தா அது கம்மியாக தான் வரும். ஓகே, தென் அது போக உங்களோட நோட்ஸு, தென் நியூஸ் பேப்பர். ஓகே, நீங்களாக என்ரிச் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம சொல்கிறோன்னா எல்லாம் 100% சொல்லிட மாட்டோம், மிஸ் அவுட் ஆனது இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு வேர்டில் நம்ம முடிச்சிருப்போம் இன்னைக்கு சொல்கிறப்ப, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு புரியலன்னா அது கொஞ்சம் டெப்த்தாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் நோட்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது, ரைட். ஸோ now let us start the topic. ஓகேங்களா, ஸோ பயோடெக்னாலஜி. ஸோ வாட் இஸ் பயோடெக்? பயோடெக்னாலஜினா என்னது? இட் ஷுட் பி இன்டராக்டிவ். ஓகேங்களா, ரைட். பயோடெக்னாலஜினா என்னது? பயோனா என்னது? லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேங்களா, ரைட். ஸோ பயோடெக்னாலஜின்றது என்னன்னா வெரி சிம்பிள், லைக் யூஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் டு கெட் அ டிசையர்ட் ப்ராடக்ட். ஓகேங்களா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்காக ஒரு உயிரினத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்துட்டு லிவிங் ஆர்கானிசமாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லை அதோட ஒரு சின்ன பார்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம கொண்டு வரோம் இல்லையா, ரைட், அதுதான் பயோடெக்னாலஜி. ஓகே, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இப்போ தான் ரீசெண்டாக பயோடெக்ன்ற கான்செப்டே வந்துச்சுன்னா கிடையாது. இட்ஸ் வெரி ஓல்டேஜ் கான்செப்ட். நம்ம தயிர் ரெடி பண்ணுறோம் இல்லையா, என்ன பண்ணுறோம், தயிருக்கு பால் இருக்கு, ஒரே ஒரு ஸ்பூன் லைட்டாக தயிரை போட்டு விட்டோம்னா என்ன ஆயிருது, கேர்டா வந்துட்டு மாறிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ அந்த இடத்துல we are adding பாக்டீரியா. என்ன பாக்டீரியா ஆட் பண்ணுறோம்? லாக்டோபெசிலஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட். ஸோ யூ யூசிங் அன் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி இப்போ நீங்கள் உங்களுக்கு கேர்டு வேணுன்றதை எடுத்துக்கிட்டீங்க. ஸோ ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அது பண்ணுது. ஓகேங்களா, ரைட். ஸோ இப்படி மாற்றி நம்ம கொண்டு வரதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பயோடெக் அப்படின்றது சொல்கிறோம்.
எக்ஸாக்டாக அதில் இருக்க மாதிரி தான் பார்க்க போகிறோம்னா நோட்ஸில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக இருக்காது, பட் சிமிலராக தான் இருக்கும். ஸோ இப்போ பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெட் பயோடெக்னாலஜி. ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு மெடிசின்ஸ். ஓகே, ஸோ ட்ரக்ஸ் எடுக்கிறது, யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது பயோடெக் ப்ராசஸ் நம்ம பண்ணி கொண்டு வரதா, ரைட்டா? ஸோ அது ரெட் பயோடெக்னாலஜி. ஓகே, தென் கிரீன் பயோடெக்னாலஜி இட்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு பூச்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரைட்? அதாவது நம்மளுக்கு பிடி பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, பிடி, காட்டன், பிரிஞ்சால் இதெல்லாம் இருக்கு, ரைட்? ஸோ அதெல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக. ஓகே, உங்களுக்கு வந்து டெவலப்பிங் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வந்துட்டு ஒரு கேட்டலிஸ்ட்டுக்கு ஒரு ஆர்கானிசத்தை ஆட் பண்ணுறோம். ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில். ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒயிட் பயோடெக்னாலஜி. தென் எல்லோ பயோடெக்னாலஜின்றது மேஜராக பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ், தென் அப்பார்ட் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம போஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை அடிட்டிவாக மாற்றுறதுக்கு இல்லை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு நம்ம மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எல்லோ பயோடெக்னாலஜி. எல்லோனாலே இட்ஸ் ரிலேட்டட் டு ஆயில் சீட்ஸ் ஜென்ரலாக. ஓகேங்களா, ரைட்? தென் ப்ரௌன் பயோடெக்னாலஜி இட் இஸ் ரிலேட்டட் டு ஆரிட் ரீஜியன். ஓகேங்களா, ரொம்ப ட்ரையான ஏரியாஸில், ஓகே, இல்லை டெசர்ட் ஏரியாஸில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜின்னு பார்க்குறோம் இல்லையா, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஆரிட் ரீஜியனில் நீங்கள் வந்துட்டு ஃபென்ஸுக்காக வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்துட்டு போடுறீங்க. ஓகே, ஷெல்டர் பில்ஸ் போடுறோம். ஓகே, ப்ரிவெண்ட் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன். ஓகே, இல்லை ஒரு ரெசிஸ்டண்ட்டான எக்ஸ்ட்ரீமான டிராஃப்ட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி கொண்டு வர்றோம். ஓகே, ஸோ அப்போ டிராஃப்ட்டுக்கு ஏற்றது. ஸோ அதனால அது ப்ரௌன் பயோடெக்னாலஜி. ஓகே, தென் கோல்டு பயோடெக்னாலஜின்றது மேக்ஸிமம் இட்ஸ் ரிலேட்டட் டு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு செல்ஸ் இருக்குது, ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா இது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அனலைஸ் பண்ணுறது, தட் எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் கோல்டு பயோடெக்னாலஜி. Okay, then blue biotechnology related to marine. Okay, then violet biotechnology நம்ம பார்த்தோம் இல்லையா, IPR. ஓகே, இல்லை எத்திக்கல் இஷ்யூஸ் இது ரிலேட்டடாக லா ரிலேட்டடாக வர்றது எல்லாமே violet biotechnology. Then grey biotechnology, so it's related to sustainable things. ஓகே, சஸ்டைனபிளாக கொண்டு பயோ ரெமிடியேஷன். ஓகே, ஸோ எப்படி நம்ம வந்து சஸ்டைனபிள் ப்ராக்டிசஸ் கொண்டு வரலாம். ஓகே, பயோடிகிரேடபிள் டெக்னிக்ஸ் கொண்டு வர்றது. ஓகே, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே பயோடெக்னாலஜி. தென் டார்க் பயோடெக்னாலஜின்றது ஃபார் எக்ஸாம்பிள் வார்ஃபேர்லலாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறது. இந்த ஆந்த்ராக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது லெட்டரில் வந்துட்டு அந்த பொடி மாதிரி அதை போட்டு பேக் பண்ணி வச்சுருவாங்க. ஓப்பன் பண்ணதும் இஃப் தே இன்ஹேல் தே வில் கெட் ஆந்த்ராக்ஸ். ஓகே, வேர்ல்டு வார் டைம்ஸ்லாம் அது வந்துட்டு கோல்டு வார் டைமில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஓகே, தென் ஈவன் வந்துட்டு ஜப்பானில் பார்த்தீங்கன்னா யூனிட் 731 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் இருந்தது. ஓகே, எப்போனா இம்பீரியல் ஜப்பானாக இருந்தப்போ டியூரிங் வேர்ல்டு வார். ஓகே, 1930s to 45ல. ஓகே, ரைட், 36க்கு மேலே தே ஹேவ் ஸ்டார்டட் தட். ஸோ அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா சைனீஸ் மட்டும்தான். ஓகே, ஸோ சைனீஸை வந்துட்டு லிட்ரலாக ஒரு லேப் டெஸ்டிங் ரேட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணாங்க அவங்க. ஓகே, ஸோ அதாவது வாட்டர் ரிலேட்டடாக வந்துட்டு டிசீஸ் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது. ஓகே, அதாவது வேணும்னே கண்டாமினேட்டட் வாட்டரை கொடுக்குறது, கண்டாமினேட்டட் ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு நோயை வர வச்சு அதை வந்துட்டு அவங்க யூட்டிலைஸ் பண்ணி வேற எங்கேயாவது அதை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பயாலஜிக்கல் வார்ஃபேருக்கு டெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டாக சைனீஸை வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜப்பான் ஒரு முகம். ஓகேங்களா, ரைட்? இன்னைக்கு லைக் பீஸ்ஃபுல் ஜப்பான், அதோடைய வேற முகம் இருந்ததுனால தான் இன்னைக்கு அது பீஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகேங்களா, லைக் ஆஃப்டர் த ட்ராப் ஆஃப் ஆட்டம் பாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கொடூரமாக லைக் கொரியா, ஓகே, தென் சைனா, இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜப்பான் ஒன்ஸ் பயங்கரமாக வந்துட்டு லைக் ஹவு நாசிஸ்ட் வெதர் அந்த மாதிரி அவங்களுமே ரூல் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ரைட்? ஸோ அதோடைய ஒரு ரூபம் தான் இப்போ நம்ம சொன்னது அந்த யூனிட் 731 அப்படி. ஓகே, ரைட்? ஸோ அந்த மாதிரி பயாலஜிக்கல் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த branches. Okay, now first basics. ஓகேங்களா, பயோடெக்ல பேசிக்கா நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லு, ஹியூமன். ஓகேங்களா, இதுக்கப்புறம் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு தென் வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். டைம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்போம். இல்லை அப்படின்னா பேசிக்ஸா 1-2 வார்த்தை கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா, வைரஸ்னா என்ன, பாக்டீரியா என்ன, அந்த மாதிரி. பிகாஸ் டிசீசஸ்ன்ற கான்செப்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஓகே, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் செல், லைக் ஸோ இட் இஸ் அ பேசிக் லிவிங் யூனிட். ஓகேங்களா, ஒரு ஹியூமன் எப்படி ஒரு ஆட்டம் இருக்கும் உங்களுக்கு ஓவரால் எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே பேசிக் யூனிட்னு ஆட்டம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு லிவிங் ஆர்கானிசமோட பேசிக் யூனிட் என்னது, செல். ஓகே, ரைட்? ஸோ ராபர்ட் ஹூக் காயின்ட் த டெர்ம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ செல் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் செல், அனிமல் செல்லுக்கு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வேக்யூல்ஸ் வந்துட்டு இங்கே சின்னதாக இருக்கும், அங்கே பெருசாக இருக்கும், இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். செல் வால் இருக்கும், இருக்காது, இந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா, ரைட்?
தென் இன்னொன்று இந்த சென்ட்ரியோல்ஸ்ன்றது வந்துட்டு ஹியூமனோட செல்ல மட்டும்தான் சென்ட்ரியோல்ஸ்ன்றது இருக்கும், அனிமல்ஸ்ட்டு இருக்காது. ஐ மீன் சாரி பிளான்ஸ்ட்டு வந்துட்டு இருக்காது. ஒன்லி இட் இஸ் present in animals. ஓகே, பிகாஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்மேஷன் இல்லைங்களா டியூரிங் செல் டிவிஷன். ஓகே, ஸோ சென்ட்ரியோல்ஸ்ன்றது அனிமல்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும், நாட் இன் பிளான்ஸ். தென் லைக் வில் சி த பேசிக்ஸ் அலோன். ஓகேங்களா, ரைட். தென் நியூக்ளியஸ்ன்றது என்னது? சென்டர் பார்ட்ல உங்களுக்கு இருக்கிற மீன்ஸ் உங்களுக்கு ஓவராலா எல்லா ஹெரிடிட்ரி மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறது யாரு? நியூக்ளியஸ். ஓகேங்களா, ரைட். தென் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, அவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு லைக் இட் ப்ரொவைட்ஸ், இட் ஆல்சோ எய்ட்ஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் சின்ன சின்ன மைக்ரோ ஃபுட்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு இது பார்க்கும். ஓகேங்களா, தென் மைட்டோகாண்ட்ரியா, ஸோ இட்ஸ் அ பேசிக் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா, எனர்ஜி கொடுக்குறது எல்லாமே அதுதான். ஓகே, ஸோ நம்ம ஏடிபி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா தான். ஏடிபி தான் என்ன ஆகுது, நம்மளுக்கு எனர்ஜியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, ரைட். தென் சைட்டோபிளாசம், ஸோ லைக் ஒரு ஃப்ளூயிட் மாதிரி. ஓகேங்களா, ஸோ எல்லா செல்ஸும் மூவ் ஆகுறதுக்கு அது, அதாவது ஷாக்கெல்லாம் இல்லாமல் இடிச்சு டேமேஜ் ஆகாமல் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இருக்கிறதா மேஜராக சைட்டோபிளாசமோட. ஓகே, தென் லைசோசோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சூசைடல் பேக்ஸ். ஓகே, ரைட். ஸோ லைசோசோம்ஸ்ன்றது என்னன்னா இந்த அது ஏன் சூசைடல் பேக்ஸ்ன்னு சொல்றாங்க? இப்போ லாஸ்ட் ரைட். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆசிடா இருக்கும். இப்போ ஓவராலாக நம்ம செல்லு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆல்கலின். ஓகேங்களா, லைக் நாட் ஸோ ஆல்கலின், பட் 7 to 7.5 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம யூஸ்வலாக நம்மளோட செல்லு, ரைட். இந்த சூசைடல் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தேர் அசிடிக் இன் நேச்சர். ஓகே, ரைட். ஏதாவது ஒரு பேத்தோஜன் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, அதை என்கல்ஃப் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஆசிட் மீடியம்ல அது இறந்துரும். ஓகேங்களா, இப்படிதான் அதோட ஒர்க் ஆக்சுவலா. இல்ல அங்க ஏதாவது பிரேக் ஆகி டெப்ரிஸ் வேஸ்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை போய் கலெக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்ணிடும், அதை என்கல்ஃப் பண்ணிடும். என்கல்ஃப் இந்த சென்ஸ் லைக் முழுங்கிடுறது. ஓகேங்களா, ரைட். இதுதான் இந்த சூசைடல் பேக், அதாவது லைசோசோமோட வேலை. அது ஏன் சூசைடல் பேக்ஸ்னா, சப்போஸ் இன் கேஸ் இஃப் இட் டைஸ், இல்ல டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதோ ஆகி அது இறந்துருச்சுன்னா அது பிளாஸ்ட் ஆகிறப்ப என்ன ஆயிரும், உள்ள இருக்கிற மொத்த ஆசிடும் வெளியே வந்துடும். ஸோ இட் வில் டெஸ்ட்ராய் த ஹோல் செல் இட் செல்ஃப். ஓகேங்களா, அப்போ சூசைடல் பாம்புன்னு சொல்கிறோம் இல்லையா, என்ன ஏன் அதை மீன் பண்ணுறோம், ஒருத்தவங்க அதை வியர் பண்ணிட்டு அவங்க உயிரை கொடுக்கறதோட கூட இருக்கிறவங்களோட உயிரை சேர்த்து எடுத்துடுறாங்க. ரைட்டா, ஸோ தே டெஸ்ட்ராயிங் தம். ஸோ அதனால இதுக்கு வந்துட்டு சூசைடல் பேக் அப்படின்னு நேம். ஓகே, ரைட். தென் இம்பார்ட்டண்ட்டாக வேறு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம். ஓகே, ஸோ இட் இஸ் த ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி. ஓகே, ப்ரோட்டீனை வந்துட்டு உற்பத்தி பண்ணுறது ரைபோசோம். இட்ஸ் த பேசிக்ஸ் ஆஃப் செல். ஓகே, இதுல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரும்னா ரொம்ப இப்படிலாம் வராது. ஓகேங்களா, பட் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அது தெரிஞ்சிச்சுனா தான் ஃபர்தரா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ அதனால என்சிஆர்டியில் இருக்கிறத ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ஸோ செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி நியூக்ளியஸ் எல்லாமே இருக்கு. ரைட்டா, ஸோ இந்த நியூக்ளியஸ்க்கு உள்ள எப்படி இருக்கு? ஓகே, ரைட். நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் உள்ள எந்த மாதிரி ஃபார்மேஷன்ல இருக்கு டிஎன்ஏ. ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎன்ஏன்றது என்னெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, transfer characters. Okay, so from one generation to other generation. So better அதுக்கு என்ன டேர்ம் சொல்லலாம் நம்ம? hereditary. Right. So அந்த hereditary character கொண்டு போற genetic material எது? carrier எது? DNA. Right? Okay. Then வேற anything else? Okay. ஸோ அந்த டிஎன்ஏ எப்படி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறப்ப, நம்ம படத்தில் பார்த்தா டக்குன்னு அப்படியே இமேஜ் எல்லாம் போட்டு அப்படியே டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஒன்று காட்டுவாங்க இல்லையா, ரைட்? ஸோ டிஎன்ஏ உண்மையாக அப்படி தான் இருக்குமா? ஓகேவா, இல்லை நம்ம பார்க்குறப்ப அப்படி தெரியுமா அப்படின்னா, மைக்ரோஸ்கோப்லலாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் டிஎன்ஏ தெரியாது. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மைன்யூட், நம்ம அந்த மாதிரிலாம் பார்த்துட முடியாது டிஎன்ஏ. ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்க, கோடிங் பண்ணி சீக்வன்ஸாக நம்ம வந்துட்டு அதை எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ டிஎன்ஏன்றது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம பார்க்குறப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னா குரோமோசோமாக இருக்கும். ஓகே, ஸோ யூ நீட் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குரோமோசோம், குரோமேட்டிட், தென் குரோமேட்டின் ஃபைபர், தென் டிஎன்ஏ, ஜீன். இந்த மாதிரி பேசிக்ஸாக அந்த டேர்ம்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம்ன்றது யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம், ரைட்? யூ ஹேவ் சென்ட்ரோமியர் அண்ட் யூ ஹேவ் குரோமேட்டிக்ஸ், ரைட்டா? ஸோ இது குரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தென் திஸ் இஸ் சென்ட்ரோமியர்.
ஓகேங்களா? இதுதான் யூஸ்வலான குரோமோசோமல் செட்டப். ஓகே, ஸோ இதுல இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா? குரோமோசோம்ன்றதே ஜென்ரலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏயோட கண்டென்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த குரோமோசோம். நம்ம பாக்குற இந்த இமேஜ். ஓகே ரைட். ஸோ இது வந்துட்டு குரோமோசோம் இப்படி டபுளா தான் இருக்கணும்னு இல்லை, யூஸ்வலா இப்படியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது டிவிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ்க்கு அது வரும். டிவிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் இந்த மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த ஒட்டுமொத்த டிஎன்ஏ பார்க்கறதுக்கு இப்படி இருக்குன்னா, இது ஒரு த்ரெட்டு. ஓகேங்களா? ஒரு நூல் வச்சு இந்த பொம்மையெல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த நீங்க நூலை உருவ அந்த ஒட்டுமொத்த பொம்மையோட ஸ்ட்ரக்சருமே உங்களுக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகிட்டே வரும். ரைட்டா? அந்த மாதிரி ஒட்டுமொத்த நூலு தான் நம்மளுக்கு இந்த ஃபார்ம்ல வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அதை ஓவராலா நீங்க இழுத்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? டிஎன்ஏ வந்துட்டு அதுக்குள்ள இருக்கும். ஓகே, ஸோ அந்த டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ ஓவராலா இந்த குரோமோசோம்ன்ற அந்த மாடல்ல வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இது யூஸ்வலா நம்ம பார்க்குறப்ப இப்படிதான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள இருக்கிற செல்லே ரொம்ப சின்னது. ரைட்டா? செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்க்குள்ள குரோமோசோம் இருக்கு, அந்த குரோமோசோம்குள்ள இருக்கிறது தான் அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ரைட்டா? அப்ப நம்மளால யூஸ்வலா பாத்திர முடியுமா? அவ்வளவு ஈஸியா பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இது லாங்கான ஒரு த்ரெட் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதா? ஸோ இந்த மாதிரி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? 2 ஸ்ட்ராண்ட் வந்துட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ டிஎன்ஏ 2 ஸ்ட்ராண்டு. ஸோ லைக் யாரு கண்டுபிடிச்சாங்க? ஓகே, லைக் வாட்சன் அண்ட் கிரீக் மாடல்னு இதை சொல்லுவோம். ஓகேங்களா? டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ன்றது. ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்ஸ், அதெல்லாம் நீங்க வந்துட்டு அது லேட்டரா பார்த்துக்கோங்க. ஓகே ரைட். சும்மா இந்த 5 to 3 வந்துட்டு டைரக்ஷன்ல ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ இருக்கு அப்படின்னா, ஒரு சைடு இப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இன்னொரு சைடு இப்படி ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்படி மாத்தி ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகே, பேரலா ஒரே டைரக்ஷன்ல எப்படி போகாது, ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கும் ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு. ஓகே ரைட். அண்ட் டிஎன்ஏ எப்பயுமே நம்மளுக்கு செல்லு நம்ம நினைக்கிறப்ப கான்ஸ்டன்டா இருக்காது, மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். செல் என்னைக்குமே நிக்காது செல் டிவிஷன். ஓகேங்களா? எப்பயுமே செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கும். அதனாலதான் இட் இஸ் ஆல்வேஸ் விசிபிள் இன் திஸ் குரோமோசோம் மாடல். நம்ம பாக்குறப்ப அது குரோமோசோமா இருக்கிறதுக்கு மேஜர் ரீசனே இதுதான். ஓகே, ஸோ குரோமோசோமுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும்னா குரோமாட்டின் ஃபைபரா இருக்கும். ஓகே, லூஸ் த்ரெட். ஓகேங்களா? சில இமேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த நியூக்ளியஸ் போடுறப்ப இப்படி போட்டிருக்கும். சின்ன பிள்ளைல நம்ம இப்படிதான் போடுவோம் உள்ள. ரைட்டா? ஆக்சுவலா இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்க வேண்டியது. பட் யூஸ்வலா இப்ப நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல்வேஸ் அண்டர் டிவிஷன். செல் டிவிஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? குரோமோசோம் மாதிரி இருக்கு. ஓகே ரைட். இந்த குரோமோசோம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஸ்வலா ஒரு குரோமாட்டிட். ஓகேங்களா? ஒரு சைடு ஆஃப் த குரோமோசோம் வந்துட்டு பேரண்ட் இருந்து வரும், அண்ட் இன்னொரு குரோமோசோம் வந்துட்டு மதர்ட்ட இருந்து வரும். ஓகேங்களா? இது யூஸ்வலா நடக்கிறது. ஓகே, ஓவரால் குரோமோசோம் டிஎன்ஏ கிடையாது. ஓகேங்களா? டிஎன்ஏ இல்ல, குரோமோசோம்ன்றது ஒரு மதரோட குரோமோசோம், ஒரு ஃபாதரோட குரோமோசோம், ஒரு மதரோட குரோமோசோம், ஒரு ஃபாதரோட குரோமோசோம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு யூஸ்வலா இந்த ஸ்ட்ரக்சரே இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ உள்ளுக்குள்ள டிஎன்ஏ வந்துட்டு எப்படி இருக்கும்? ஓகே, ஸோ அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டோம். அது உள்ள என்னெல்லாம் இருக்கும்? ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ், ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ. ஓகேங்களா? அது ரெண்டுவா இருந்தாலும் யூஸ்வலா இட் இஸ் மேட் அப் ஆஃப் சுகர், பாஸ்பேட் அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ சுகர் பாஸ்பேட்ன்றது நார்மல். ஸோ டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இல்ல ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு சொல்றோம். ஸோ இந்த ரிபோஸ் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரிபோ சுகர்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரிபோஸ்ன்றது என்னது? இட்ஸ் அ சுகர். ஓகே ரைட். ஸோ இட்ஸ் அ பென்டாமாலிகுல் சுகர். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ரிபோஸ்ன்றதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா C5H10O5. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ்வலா ரிபோஸோட ஃபார்முலா. ஓகேங்களா? ரைட். ரெண்டுக்குமே ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ரெண்டுமே இப்படிதான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே ரைட். போத் இது சேம். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்மளுக்கு இந்த பேசஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா? இது எல்லாமே என்னது? நைட்ரோஜினஸ் பேசஸ். ஓகே, ஸோ சைட்டோசின், குவானைன், அடினைன், தைமின். ஓகே, ஸோ இது எல்லாமே நைட்ரோஜினஸ் பேசஸ். ஓகே, சேம் கோஸ் ஃபார் ஹியர். ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா தைமின்க்கு பதிலா யூ ஹேவ் யுராசில். ஓகேங்களா? ஸோ தைமின்க்கு பதிலா யுராசில் இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இதனால என்ன அப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தைமின்க்கு பதிலாக இல்லை யுராசில் இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் டிஎன்ஏ இஸ் ஆர்என்ஏ இஸ் வெரி அன்ஸ்டேபிள். ஓகே, டிஎன்ஏன்றது பார்த்தீங்கன்னா வெரி ஸ்டேபிள். அது ஸ்டேபிள்ன்றதா இருக்கிறதுனால தான் இட் இஸ் த கேரியர் ஆஃப் த ஜெனடிக் மெட்டீரியல். ஓகேங்களா? இறந்து போயிடுவாங்க.
ஓகே, பல வருஷம் இறந்து போனாலும் நீங்க வந்துட்டு ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்தீங்க, ஹேர் ஸ்ட்ராண்டு அப்படின்னா உங்களால மொத்த ஹிஸ்டரி எடுக்க முடியுது அவங்கள பத்தி இல்லையா? எதனால முடியுது? ஏன்னா அது அத்தனை வருஷம் ஆனாலும் ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளா இருக்கு கெமிக்கல். ஓகேங்களா, ரைட்? ஸோ அதனாலதான் அதே மாதிரி என்ன கண்டிஷன்ஸ், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் எது வந்தாலும் அது ஸ்டேபிளா இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ அதனால டிஎன்ஏ வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அண்ட் ஆர்என்ஏ இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, ரைட்? ஸோ மியூட்டேஷன் செம்மையா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, வைரஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ வென் அ வைரஸ் இட்ஸ் அ ஆர்என்ஏ, அதோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா சடனா என்ன பண்ணுது, மியூட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ரைட்டா? ரைட்? ஸோ அதனால இட் இஸ் வெரி வெரி அன்ஸ்டேபிள் நம்ம சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னா, இதுக்கு ஏன் நம்மளால இன்னும் ஹெச்ஐவிக்கு மெடிசன் கண்டுபிடிக்க முடியல? பிகாஸ் இட்ஸ் அ ரெட்ரோ வைரஸ். ஓகேங்களா? பிகாஸ் இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஆர்என்ஏ. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்என்ஏ மெட்டீரியல் இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டு இருக்கு, மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு. கோவிட் வந்துச்சு, ரைட்டா? கோவிட் என்னாச்சு உங்களுக்கு, மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு மியூட்டேஷன் வந்துட்டு நடந்துட்டே இருக்கிறப்ப நம்மளால அதுக்கு ஒரு இதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஓகே, ரைட்? தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஹெச்ஐவில பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் இன்டு டிஎன்ஏ. உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஹோஸ்ட் டிஎன்ஏவை ரெப்ளிகேட் பண்ணிடும். அது வந்துட்டு இன்னொரு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதில். ரைட்? ஸோ இதில் பேசிக்காக எப்படி பேர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோசின் லைக் இஸ் ஆல்வேஸ் பேர் வித் குவானைன். ஓகேங்களா? குவானைன், தென் அடினோசின், தென் குவானைன், அடினைன், தைமின். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் யூஸ்வலான அந்த பேரிங் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது. ஓகே, நம்ம பார்த்தா நம்ம சொல்றோம் இவங்க வந்துட்டு குட்டையா இருப்பாங்க, அவங்க ஹைட்டா இருப்பாங்க, அவங்க கண்ணு இப்படி இருக்கும், ஐடென்டிஃபிகேஷன் சொல்றோம். பட் இப்போ ஐடென்டிஃபை நம்ம பண்ணணும் அப்படின்னா டிஎன்ஏ ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறப்ப நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. ரைட்டா? ஸோ கலரோ எந்த ஷேப்போ எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அப்புறம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஓகே, ஸோ இது நம்ம யூஸ்வலா ஜீனோம் சீக்வன்சிங் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஜீன் சீக்வன்சின்றது ஓவராலா நம்ம இந்த ஜீன் எப்படி அடுக்கி இருக்கு, ஏஜிடிசி, ஜிஏ, டிசி, இந்த மாதிரி கோடிங்கா இருக்கும். ஓகேங்களா? ரைட்? ஸோ இப்படி ஒரு சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த மொத்த சீக்வன்ஸையும் எடுப்பாங்க. அதுதான் யூஸ்வலா நம்ம மொத்தமா அதுக்காக ஒரு ஹியூமனோடைய மொத்த ஜீன் செட்டப்பே எடுத்துட மாட்டாங்க. ரைட்? ரைட்? கொஞ்சோண்டு பேசிக்கா ஒரு புதுசா ஒரு ஸ்பீசிஸ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஹோமோ சாப்பியன்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா, ஹோமோ ஸ்பீசிஸ், ஹோமோஸ் ஜீனஸ்ன்ற வரைக்கும் ஒரு 10 கோடிங் சீக்வன்ஸ் ஈக்குவலா இருக்கும். லாஸ்ட் அந்த 2 லெட்டர் இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்பீசிஸ் மாறிடுது. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் 8 லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு குரூப். ஓகேவா? இந்த மாதிரி தான் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு ஜீனை வந்துட்டு பேஸ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டா இது ஒரு ஸ்பீசிஸ், இது புதுசு, இது பழசுன்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், மெண்டல் வந்துட்டு கண்டுபிடிச்சப்ப எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஒரு ஹைட்ல பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு, லைக் ஹைட் எல்லாம் எப்படி இருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் போயிட்டு ஓகே நெக்ஸ்ட் F2 F1 ஹைபிரிட் வருதா, அது வந்ததுக்கப்புறம் அதில் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்கு அதெல்லாம் வச்சு அவர் கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? ரைட்? ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்துட்டு ஓவராலா உங்களுக்கு வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்ற செட்டப். ஓகே, ஸோ இது ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆர்என்ஏ இஸ் அ சிங்கிள் ஸ்ட்ராண்ட், இது என்னது டபுள் ஸ்ட்ராண்ட் நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு டைமிங் லைக் டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் மெட்டீரியல், நோ நீட் டு ரைட். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி தைமின், அடினின், சைட்டோசின், குவானைன். ஸோ இங்கே யுராசில் இருக்கு அதுக்கு பதிலாக. தட் இஸ் அ மேஜர் டிஃபரன்ஸ். And DNA it is always present in the nucleus of the cell. Okay, then apart from that mitochondria. So there is a theory that mitochondria வந்துட்டு early timesல it was an individual organism. Okay, so நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் ஒரு ஆர்கனெல்லாம் அது இருக்க கிடையாது, இண்டிவிஜுவலாக இருந்துச்சு. பட் லேட்டர் வந்துட்டு ஹியூமனோட அது இன்வால்வ் ஆகி இப்போ ஹியூமன் கூடயே அது கோஎக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு தியரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு தனியாக நியூக்ளியஸ் எல்லாமே தனியாக இருக்கு. ஓகே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்ஏ வந்து ஸோ இட் கேன் பி பிரசன்ட் இன் சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் அண்ட் ரிபோசோம். ஓகேங்களா? ஸோ இது மூணுலையுமே வந்துட்டு இது பிரசன்ட் ஆயிருக்கும். தென் டிஎன்ஏ இட் இஸ் பேசிக்லி டபுள் ஸ்டாண்டர்ட், திஸ் இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட். தென் டிஎன்ஏ ரெப்ளிகேட்ஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் கேன் கன்வெர்ட் த ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, தென் இட் இஸ் அன்ஸ்டேபிள், இட் இஸ் ஸ்டேபிள். ரைட்? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ டிஎன்ஏ இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த டிஎன்ஏ ஏன் இது வந்துட்டு நம்ம இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்குன்னு சொல்கிறோம்?
ரைட்டா? டிஎன்ஏ இருக்கு, ஓகே, செல்லுல இருந்துட்டு போட்டோம். ஆனா அது ஏன் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்றோம்? ஓகே, ஸோ இந்த டிஎன்ஏ ஓவராலா பாத்தீங்கன்னா லைக் என்ன புரட்டிட்டே இருக்கிறீங்க பேப்பரை? என்ன இருக்குன்னு பாக்குறீங்களா? இது இருக்கான்னு செக் பண்றீங்களா? ரைட், இதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல சிலது இருக்கும், சிலது இருக்காது அதுல. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்கும். அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைன்ற அந்த இந்த டேபிள் காலம் இருக்கும் அதுல. ஓகேங்களா? டிஎன்ஏ ஆர்என்ஏயோட டேபிளர் காலம் இருக்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. இந்த டயக்ராம் அதுல இருந்தது அதுவும் இருக்கும். ஓகேங்களா? ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தட் வீட்டில் போயிட்டேன்னா ஒரு கிளான்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே. ஸோ இப்போ டிஎன்ஏ ஓவராலா நம்மளுக்கு இப்படி இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த டிஎன்ஏல சில பார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது என்ன சொன்னோம், இதுல ஏ, இது டி, இது சி, இது ஜின்னு இந்த சைடு இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கும், இதே மாதிரியே வந்துட்டு பேர் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நடுவில் வந்துட்டு பாண்டிங் ஆகி இருக்கும். ஓகே, ரைட். பெப்டைட் பாண்டுன்னு சொல்லுவோம் நடுவில் இருக்கிறது மாதிரி பாண்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏடிசிஜின்ற இந்த சீக்வன்ஸ், ஓகேங்களா, இந்த சீக்வன்ஸ் சப்போஸ் இது என்ன பண்ணுதுன்னா இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கலர் ஆஃப் அ பர்சன். ஓகேங்களா? அவங்க ஃபேரா இருக்கணுமா, மீடியம் கலரா இருக்கணுமா, என்ன கலர்ல இருக்கணும், அதாவது மெலானின் பிக்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கறது டிசைட் பண்றது இந்த கேரக்டர்னு வச்சுப்போம். இந்த பர்டிகுலர் கோடிங் வந்துட்டு அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ அது எப்படி நம்மளுக்கு வந்து எக்ஸிட் ஆகுது வெளியில? ஓகே, ரைட். ஸோ இந்த கோடிங்ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் இது உங்களுக்கு புரோட்டீனா கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மெலானினா ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு புரோட்டீன் கோடா மாறுது. இப்போ இது போய் என்ன பண்ணும், பிரெயின் கிட்டக்க இந்த மாதிரி நீங்க வந்துட்டு சிந்தசிஸ் பண்ணணும்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன சிந்தசிஸ் ஆகும், மெலானின் வந்துட்டு சிந்தசிஸ் ஆகி நம்மளுக்கு வெளியில வரும். ஓகேவா? ரைட். அப்போ அதை பொறுத்து நம்மளுக்கு அந்த நம்ம பார்க்குற அந்த ஃபேர்னஸா இல்லையான்றது தெரியுது. ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸுமே என்ன பண்ணுது, உங்களுடைய ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க கோவப்படுறது இல்ல கோவப்படாம இருக்கிறது, கண்ணு கலர் இப்படி இருக்கிறது, பிசிக்கல் அப்பியரன்ஸ், ஜெனடிக் அப்பியரன்ஸ், மென்டல் ஹெல்த் எல்லாமே இஸ் ரிலேட்டட் டு சேம். ஓகேங்களா? இப்போ நம்ம மென்டலா ஒரு ஒரு இது சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க, ஒரு பர்சன் ரொம்ப காமா இருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்குமே என்ன ரீசனா இருக்கும், உங்களோட பிரெயின் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எதை பொறுத்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ரீ கான்டெக்ஸ் லைக் ப்ரீ ஃப்ரான்டல் கான்டெக்ஸ் இருக்கு, கார்டெக்ஸ் இருக்கு அப்படின்னா அதோடைய செட்டப் எப்படி இருக்கு, பிரெயின் ஃபங்க்ஷனிங் நல்லா இருக்கா இல்லையா. ஓகே, இப்போ சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க, ரொம்ப சின்ன குழந்தையா இருப்பாங்க, நல்லா மெச்சூர்டா இருப்பாங்க. சிலர் வந்துட்டு நல்லா வளர்ந்துருப்பாங்க, பட் ஸ்டண்டட் க்ரோத்தா இருக்கும், இல்லை ரொம்ப இம்மெச்சூர்டு சைல்டா இருப்பாங்க. ஓகே, இதெல்லாமே ஜெனட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு வரும். சிலருக்குலாம் ஜெனட்டிக்கா வரும், இல்லை ஜெனட்டிக் மியூட்டேஷன் ஆகுறதுனால இந்த மாதிரிலாம் ஆயிருதுன்னு நம்ம சொல்றோம். ஸோ அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னா, பிகாஸ் ஜெனட்டிக்ல உங்களுக்கு வந்துட்டு டிஎன்ஏல என்ன ஜீன் சீக்வன்ஸ் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் வெளியில எக்ஸிபிட் ஆகுது. எப்படி எக்ஸிபிட் ஆகுது, புரோட்டீனா போய் அது எக்ஸிபிட் ஆகுது. புரோட்டீன் போய் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுது, இல்லை அது புரோட்டீனா போய் ஒரு ஒர்க்கை வந்துட்டு பார்க்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோகுளோபின் ஜீனுன்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட். இந்த சீக்வன்ஸ்ல ஹீமோகுளோபின் ஜீனுன்னு ஒன்று இருக்குன்னா இந்த ஜீன் என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது என்ன புரோட்டீனை, அதாவது ஹீமோகுளோபின் வந்துட்டு என்ன பண்ணுது, உங்களுக்கு ஆக்சிஜனை தூக்கிட்டு போகுது. கேரியர் ஆஃப் ஆக்சிஜன் ஹீமோகுளோபின். ரைட். ஸோ அந்த தூக்கிட்டு போற வேலையை பார்க்கறதுக்கு ஒரு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஜீன் ரெஸ்பான்சிபிளா இருக்கும். இப்போ இந்த ஜீன் வந்துட்டு ரொம்ப, அதாவது நல்ல டாமினண்டான ஒரு ஜீனா இல்லாம, ஓகேங்களா, அப்போ இட் டிஃபர்ஸ். சிலருக்கு ஹீமோகுளோபின் நேச்சராகவே நல்லா இருக்கும், சிலருக்கு நேச்சராகவே நல்லா இருக்காது. ரைட்டா? ஸோ இது எப்படி இருக்கு, அது ஏன் டிஃபர் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் த ஜீன். ஓகேங்களா? அந்த ஜீன் நேச்சராகவே ஒருத்தவங்களுக்கு டாமினண்டா இருக்கலாம், இன்னொருத்தவங்களுக்கு ரிசசிவா இருக்கலாம். ஓகே, அப்போ அதை பொறுத்து என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உடம்புல பிளட் செல்ஸ் வந்துட்டு கம்மியா இருக்கா இல்லையா, அதாவது ஆக்சிஜன் வந்துட்டு நல்லா போச்சு அப்படின்னா பாடியில நல்லா பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். ரைட்டா? அப்போ அனீமிக்கா இல்லையான்றது வர ஆரம்பிக்குது. ஓகே, ரைட். ஸோ நம்ம ஓவராலாவே சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்குறப்போ அப்ளிகேஷன் பார்ட்டாக தான் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, இப்போ இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹீமோகுளோபின் கண்டென்ட் வந்துட்டு இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டோம். யூஸ்வலாகவே நம்ம இந்தியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவும் விமனுக்கு வந்துட்டு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு. யாரு போய் நீங்கள் வந்துட்டு டெஃபிஷியன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாலுமே விட்டமின் டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ இட்ஸ் யூஸ்வல் திங். ஓகேவா? B12 டெஃபிஷியன்சி இருக்கும். ஓகே, இது ஜெனட்டிக்கலாகவே நம்மளுக்கு இருக்கு.
ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஒரு பியூரோக்ராட்டா நீங்க வர்றப்ப என்ன மெத்தட்ஸ் வந்துட்டு கையாள போறீங்க? இப்போ நீங்க பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கலெக்டர் என்ன பண்ணாங்க, லைக் இன் தெலுங்கானா நம்ம வந்துட்டு சத்துணவு கொடுப்போம் இல்லையா, ரைட்? இந்த மாதிரி ஆம்லா இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆம்லால வந்துட்டு கொஞ்சம் அயன் ரிச்டு ஆம்லா கண்டென்ட்டை ரெடி பண்ணி கேர்ள்ஸ்க்கு எல்லாரும் வந்துட்டு கொடுக்கணுன்றத வந்துட்டு ப்ராபகேட் பண்ணாங்க. இல்லை அவங்க வந்துட்டு சொன்னாங்க, ஒரு கேம்பெயின் மாதிரி நடத்தி பண்ணாங்க. ஓகே, ரைட்? ஸோ அதனால விமன் என்ன பண்றா தெரியாது. இப்போ நம்ம படிக்கிறோம், நம்மளுக்கு தெரியுது. மற்றவங்களுக்கு தெரியுமா? அயன்னா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது, ஹீமோகுளோபினா என்னன்னு தெரியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, ஸோ இதை வந்துட்டு கேம்பெயின் மாதிரி கொண்டு போய் பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரொமோட் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு பண்ணாங்க. ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம இதெல்லாமே ஓவராலாக படிக்கிறோம். ஓகே, ரைட்? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஜீன் இருக்கு அப்படின்னா அந்த ஜீன் என்ன பண்ணுது, உங்களுக்கு ஒரு ப்ரோட்டீனா வந்துட்டு வெளியில எக்ஸிபிட் ஆகும். ஓகே, சரி, ஓகே. இந்த புரோட்டீனா ஜீன்ல இருக்கக்கூடிய விஷயம் எப்படி வெளியில புரோட்டீனா போகுது? ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வர ஒரு ஏஜென்ட் தான் யாரு? ஆர்என்ஏ. ஓகே, ரைட்? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு புரோட்டீன் கோடு இருக்கு. ரைட்? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இது வந்துட்டு டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல கோடிங் இருக்கு, ரைட்டா? ஸோ இந்த கோடிங்ல உங்களுக்கு வந்துட்டு திரும்ப என்ன ஆகுது, ஒரு ஆர்என்ஏ வந்துட்டு சிந்தசிஸ் வந்துட்டு ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ பிரெயினுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் போகுது, நம்மளுக்கு இந்த ப்ரோட்டீன் தேவை, ஓகேவா, இன்சுலின் ப்ரொடக்ஷன் தேவை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் போனதுமே என்ன பண்ணுவோம், செல்ஸ் வந்துட்டு அதுக்கு தேவையான ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா, ரைட்? ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றப்போ அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, நம்ம செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணிவிடும். அது தேவையான ப்ரோட்டீனை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ரோட்டீனுக்கு ஒரு கோட் இருக்கு. ஓகே, அந்த கோடை ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புது. அப்போ அது ஆர்என்ஏவா போகுது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஏடிசிஜின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா, அதே ஒரு 10 லெட்டர்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு கோடுன்னு வச்சுப்போம். இந்த கோடு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு மெலானின் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, அந்த கோடு என்ன ஆகுது, இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி செல்லுல இருந்து வெளியில வருது. ஓகேங்களா? ஓகே, ஐ மீன் நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில வருது. தென் இட் கோஸ் டு ரிபோசோம். ரிபோசோம் என்னன்னு சொன்னோம், இட் இஸ் த புரோட்டீன் ஃபேக்டரி, ரைட்டா? இப்போ ரிபோசோம்க்கு போயிட்டு இந்த ரிபோசோம்ல இப்போ கொண்டு வருது பாத்தீங்கன்னா, இந்த ஆர்என்ஏக்கு பேர் என்னது, மெசஞ்சர் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ. ஓகே, யூ நீட் டு நோ ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, ஸோ கொண்டு வர ஆர்என்ஏயோட பேர் எம்ஆர்என்ஏ. இப்போ இந்த எம்ஆர்என்ஏ போயிட்டு ரைபோசோமுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ரிபோசோம்ல நம்மளுக்கு மீதி 2 ஆர்என்ஏ. ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னா டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ இட் பிரிங்ஸ் த அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? ரெக்கைடு அமினோ ஆசிட்ஸ் என்னவோ அதை கொண்டு வர வேண்டியது டிஆர்என்ஏவோட ஜாப். அந்த டிஆர்என்ஏவையும் எம்ஆர்என்ஏவையும் பைண்ட் பண்ணும். இப்போ எப்படி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறப்ப இதோடைய இன்னொரு சீக்வன்ஸ், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சைட்டோசின் அப்படி மீன்ஸ் இட் வில் ஆல்வேஸ் பைண்ட் வித் குவானைன். இந்த சைட் குவானைன் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணுது, அதுக்கானது என்ன தேவை, அமினோ ஆசிட்ஸ். ஓகேங்களா? இந்த அமினோ ஆசிட்ஸை யார் கொண்டு வரா, டிஆர்என்ஏ தேவையானதை கொண்டு வருது. ஓகே, ஸோ டிஆர்என்ஏ தேவையான அமினோ ஆசிடை கொண்டு வருது, பைண்ட் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு சீக்வன்ஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுது. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெடி ஆகி போற சீக்வன்ஸ் என்னவா மாறுது, நம்மளுக்கு புரோட்டீனா மாறுது. ஓகேங்களா, ரைட்? இப்போ சிடி ஜீன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு அமினோ ஆசிட் காரணம்னா அந்த அமினோ ஆசிடை வந்துட்டு டிஆர்என்ஏ கொண்டு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஐ மீன் டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, ரெடி பண்ணுது அந்த அமினோ ஆசிட். ஓகே, இப்போ இது ஓவராலா ஒரு புரோட்டீனா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த புரோட்டீன் பிளட்டுக்குள்ள போகும். சரிங்களா? நார்மலா அடுத்த ஆக்டிவிட்டிஸ் எங்க போகணுமோ, லிவருக்கு போகணும், இல்ல உங்களுக்கு கிட்னிக்கு போகணுமோ, எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கும். ஓகே, இப்படி போய் அங்க என்ன ஆகுது, ஒர்க் வந்துட்டு அது பண்ணுது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நம்ம பாடியில எவ்வளோ மில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். டைஜஷன் நடக்குது, லைக் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, இன்சுலின் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, பீட்டா செல்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இது எல்லாமே யார் பண்ணிட்டே இருக்கிறா, நம்மளுடைய டிஎன்ஏ தான் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நம்ம நினைக்கிற செகண்ட்ல நம்ம பாடிக்குள்ள என்னென்னமோ நடந்துட்டே இருக்கு. ஓகேவா, ரைட்? ஆனால் நம்ம எதையுமே பொருட்படுத்தாம நம்ம பாடியவே நம்ம மதிக்கிறது கிடையாது. ரைட்டா, ரைட்? ஸோ இது பேசிக்ஸா என்னது, உங்களுக்கு டிஎன்ஏ இப்படிதான் வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஓகே, ரைட்? ஸோ திஸ் ப்ராசஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, ஆர்ஆர்என்ஏ இருக்கு. அதுல இருந்து எனக்கு தெரியல, எழுதிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏவா மாறுது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகே, டிரான்ஸ்கிரிப்ஷன். தென் உங்களுக்கு அதாவது ஆர்என்ஏல இருந்து புரோட்டீனா மாறுது இல்லையா? ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ டேர்ம்ஸ் வந்துட்டு முக்கியம். டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன். நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் லைக் ஜீன்னா என்ன, ஜீனோம்னா என்ன, ஓகேங்களா? அது ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீன். ஓகே, ஸோ இப்போ டிஎன்ஏனா என்னன்னு பார்த்துட்டோம், ரைட்டா? குரோமோசோம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ குரோமோசோமுக்கும் டிஎன்ஏக்கும் டிஃபரன்ஸ் என்னது? குரோமோசோம், டிஎன்ஏ, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னது? டிஎன்ஏ ஃபுல்லாக காம்பேக்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது தான் இந்த குரோமோசோம், ஓகேங்களா? ரைட். ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா குரோமோசோமும் என்னது? ஜெனட்டிக் மெட்டீரியல் தான், பட் அது வந்துட்டு கண்டென்ஸ்டு ஃபார்மில் நம்மளுக்கு இருக்கு. ஓகே, குரோமாட்டின் ஃபைபர்ன்றதும் அதே தான், பட் இட் இஸ் இந்த லூஸ் ஃபார்ம், ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். ரைட். ஸோ ஜீன்ன்றது ஸ்பெசிஃபிக்காக என்ன? அது என்ன? டிஎன்ஏன்னு தனியாக சொல்லிக்கிறோம், ஜீனுன்னு சொல்கிறோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்கிறோம், டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அது என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, ரைட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, சேம் லைக் யூ ஹேவ் த டிஎன்ஏ அண்ட் பர்டிகுலரா ஒரு செக்மெண்ட் இருக்கு, அந்த கோடிங் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங் சொன்னோம், ஓகேங்களா? இப்போ இந்த கோடிங் பார்த்தீங்கன்னா ஏடிசிஜின்னு போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மொத்த சீக்வன்ஸ்ல எல்லாமே ஒரு விஷயத்துக்கு காரணமா இருக்குமான்னு கேட்டா இல்லை, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க சீக்வன்ஸ். ஓகே, இப்போ இதுல இந்த பர்டிகுலரா ஒரு செக்ஷன் மட்டும் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சம்திங். இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ட்ரைட் ஆஃப் ஹைட்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரைட். அப்போ அந்த கேரக்டர், அந்த கோடிங் இருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் we will call it as gene. ஓகேவா? அப்போ ஒரு டிஎன்ஏல நம்மளுக்கு ஜீன் ஏரியான்றதும் இருக்கு, நான் கோடிங் ஏரியாவும் இருக்கு. அந்த கோடிங் இல்லாத ஏரியா இட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனிதிங், இட் இஸ் சிம்பிளி பிரசன்ட், ஓகேங்களா? எதுக்குமே காரணம் இல்லை, சும்மா தான் அந்த ஏரியா இருக்கு அப்படின்னா அந்த ஏரியாவை நம்ம ஜீனுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட்ஸ் a specific segment of a DNA, not the whole DNA is known as gene. அதனால தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்றோம். அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நம்ம பண்றதுக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸை யூஸ் பண்றோம், ஓகேங்களா? ஸோ அதனால டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ ஜீனுன்றது எதுவா இருக்கணும்? கண்டிப்பா ஒரு கேரக்டருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஆனா டிஎன்ஏல இட் ஹாஸ் போத் திங்ஸ், ஓகேங்களா? நான் கோடிங் ஏரியாவும் இருக்கும், கோடிங் ஏரியாவும் இருக்கும். ஓகே, ஸோ தட் கேரிஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் மேக்கிங் அ பர்டிகுலர் ப்ரோட்டீன். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன மாதிரி ஹைட், ஐ கலர், பிளட் குரூப் எதுவா இருந்தாலும். ஓகே, ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ல லைக் அரௌண்ட் 20 to 25,000 ஜீன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகே, தென் ஹவு மெனி குரோமோசோம்ஸ் வி ஹேவ்? 23 pairs of chromosome. Okay, so one from each parent, ஓகேங்களா? ஒன் மதர், ஒன் ஃபாதர், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பேரா இருக்கு. ஸோ டோட்டலாக 46 குரோமோசோம்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, ஸோ 23 pairs of chromosome. ஸோ நெக்ஸ்ட் இது ஜீன். ஓகே, அது என்ன ஜீனோம்? ஓகே, ஸோ ஜீனோம்ன்றது என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் என்டையர் செட் ஆஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல்ல டிஎன்ஏ இருக்கலாம், டிஎன்ஏ ஐ மீன் ஜீன் இருக்கலாம், ஜீன் இல்லாம இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒட்டு மொத்தமா ஒரு ஹியூமன் பாடியில மொத்தமா எவ்வளோ ஜீன்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அந்த மொத்த ஜீனையும் ஃபுல்லா சேர்த்து, ஓகேங்களா, கோடிங், நான் கோடிங் எல்லா ஏரியாவையும் சேர்த்து சொல்றதுக்கு பேரு தான் நம்ம ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஜீனோம் மீன்ஸ் இன் கன்சிஸ்ட் ஆஃப் போத் கோடிங் அண்ட் நான் கோடிங் ஏரியா, நாட் பர்டிகுலர் ஒரே ஒரு குரோமோசோம்லாம் கிடையாது, த டோட்டல் என்டையர் ஹியூமன்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ செட்டு ஃபுல்லா, ஓகேங்களா? ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்றோம்? ஜீனோம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ லைக் வி ஹேவ் தென் 3 பில்லியன் பேஸ் பேர்ஸ். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு பேஸ் பேர்ன்றது எது? அந்த நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, குவானைன், அடினைன், தைமின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம நைட்ரோஜனஸ் பேஸ்ன்னு சொல்றோம். அது சேர்ந்துருந்தா அது பேர், ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் பேஸ் பேர்ஸ். அந்த மொத்த பேஸ் பேருமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அதுக்கப்புறமா ஒரு ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஜீனோம் ப்ராஜெக்ட், ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுதான் ஜீனுக்கும் ஜீனோமுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, அண்ட் டிஎன்ஏ
RNA. ஓகேங்களா? ஸோ அது என்ன டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் ரிபோநியூக்ளிக் ஆசிட் ரெண்டுமே பென்டா சுகர்னு சொல்லிட்டோம். ரைட்டா? அப்போ அது என்ன டிஆக்சி அப்படின்னா லைக் வி ஹேவ் 5 கார்பன்ஸ் இன் இட் இல்லையா? ரைட்? அதில் செகண்ட் கார்பனில் OHக்கு பதிலாக H மட்டும் இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ O. அதனால டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் தட் இஸ் த நேம்க்கான ரீசன். ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? ரைட், ஜீனுக்கும் ஜீனோமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, அண்ட் ஜீன்றது ஒன்லி நோஸ் ஃபார் கோடிங் ஏரியா. ஓகே,